வழக்கமா நாம ஒரு மெடிக்கல் செக்கப் பத்தி பேசுறோம்னு வைங்களேன், அங்க ஒரு துல்லியம் இருக்கும். கண்டிப்பா. அதாவது இப்போ உங்களுக்கு கை உடைஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. அதுல முறிந்த எலும்பின் கோடு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா. டாக்டர் அதை காட்டி இதோ பாருங்க இங்கதான் முறிவு இருக்குன்னு ஈஸியா சொல்லிடுவார். இப்படி துல்லியமா இருக்கிறது தான் நம்ம விரும்புறோம். ஆனா இந்த பொருளாதாரத்துக்குள்ள நுழையும் போது, குறிப்பா 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிற ஒரு மாபெரும் நாட்டோட வரவு செலவுகளை அளவிடும் உலகத்துக்குள்ள நுழையும் போது, அந்த எக்ஸ்ரே மெஷின் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஆக்சுவலா நீங்க சொல்றது ரொம்ப சரியான ஒப்பீடு. இப்போ அந்த எக்ஸ்ரே மெஷின் ஒரு உடைந்த எலும்ப காட்ட தவறினா ஒரு நபர் தான் பாதிக்கப்படுவார். சரி. ஆனா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அளவிடுற இந்த கருவி தப்பா வேலை செஞ்சா 140 கோடி மக்களோட வாழ்வாதாரம், எதிர்கால திட்டமிடல் எல்லாமே தடம் புரண்டுடும். உண்மைதான். இப்ப நாம கேக்குற உங்களுக்கான வரவிருக்கும் தேர்வுகளுக்காக நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த ஆதார குறிப்புகளை, அதாவது நோட்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த நாட்டு வருமானம், நேஷனல் இன்கம்ங்கிற விஷயம் வெறும் எண்கள் கிடையாதுங்கிறது தெளிவா புரியுது. ஆமா, இது ஒரு தேசத்தோட நாடி துடிப்புனே சொல்லலாம். கண்டிப்பா. சைமன் குஸ்னெட்ஸ் அப்படிங்கிற நோபல் பரிசு பெற்ற அறிஞர் இதை கட்டமைக்கும் போது எவ்வளோ பெரிய சவால் எதிர்கொண்டிருப்பார்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டோட வரவு செலவு கணக்க பாக்குறதே சில நேரங்கள்ல நமக்கு தலைவலிய தரும். ஆமா, அதுவே பெரிய வேலைதான். அப்படி இருக்கும்போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தினமும் நடக்கிற கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகளை எப்படி ஒன்னா சேர்ப்பாங்க? அது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இந்த ஆதாரங்களை படிக்கும்போது ஒரு நாட்டோட உழைப்பும் மூலதனமும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி உருவாக்குற எல்லா பொருட்களோட நிகர மதிப்பு தான் நாட்டு வருமானம்னு ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்றார். கரெக்ட். இது கேக்குறதுக்கு சுலபமா இருக்கு. ஆனா இத அளவிட முயலும் போதுதான் அந்த பிரபலமான ஜிடிபி அப்படிங்கிற வார்த்தை வருது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஆமா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரி, இப்போ எனக்கு தோன்ற முதல் கேள்வியை கேக்குறேன். இந்த ஜிடிபிக்கும் ஜிஎன்பி, அதாவது மொத்த நாட்டு உற்பத்திக்கும் உள்ள வித்தியாசம் எப்போதுமே ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் வரும். இத ஒரு பேக்கரி உதாரணத்தோட பொருத்தி பார்க்கலாமா? தாராளமா சொல்லுங்க. அதாவது இப்போ என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்கு. அதோட உள்ள உற்பத்தி ஆகிற எல்லா கேக்குகளோட மதிப்பும் ஜிடிபி. ஓகே. அதே பேக்கரி ஓனர் துபாய்ல இன்னொரு பிரான்ச் வச்சிருந்தா அந்த லாபமும் சேர்ந்தா அது ஜிஎன்பி. நான் சொல்றது சரிதானே? பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அடிப்படை லாஜிக் மிக சரியானது. தேர்வுகளுக்கு தயாராகிறப்போ இத மனசுல நிறுத்திக்க ஒரு சின்ன கற்பனை அட்டவணையை உங்க மனசுல உருவாக்கிக்கோங்க. ஒரு டேபிள் மாதிரி. ஆமா, ஒரு பக்கம் ஜிடிபி, மறுபக்கம் ஜிஎன்பி. ஜிடிபியில உள்ள டி அப்படிங்கிறது டொமெஸ்டிக், அதாவது உள்நாடு. ஓகே. இங்க எங்கே உற்பத்தி ஆகுதுங்கிறது மட்டுமே முக்கியம். எங்கேங்கிறது தான் கீவேர்டு இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தியாகிற எல்லாமே இதுல அடங்கும். உதாரணமா தென்கொரியாவை சேர்ந்த ஹுண்டை நிறுவனம் சென்னையில கார் தயாரிச்சா அந்த கார்களோட மதிப்பு இந்தியாவோட ஜிடிபிக்குள்ள வந்துடும். ஓஹோ, அவங்க வெளிநாடு கம்பெனியா இருந்தாலும் நம்ம மண்ணுல நடக்கிறதால அது நம்ம ஜிடிபி. ஆமா, ஏன்னா அது நம்ம மண்ணுல நடக்குது. ஒரு நிமிஷம், அப்படி என்றால் ஜிஎன்பிங்கிறது என்ன? ஜிஎன்பியில உள்ள என் அப்படிங்கிறது நேஷனல், அதாவது நாடு அல்லது குடிமக்கள். இங்க புவியியல் எல்லை முக்கியம் இல்ல, யார் உற்பத்தி செய்யறாங்கிறது தான் முக்கியம். யாருங்கிறது முக்கியம். ஓகே. இந்திய குடிமக்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க ஈட்டுற வருமானம் இதுல சேரும். நீங்க சொன்னா பேக்கரி ஓனர் துபாயில ஈட்டுற லாபம் இந்தியாவோட ஜிஎன்பியில சேரும். வாவ், சூப்பர். அதே சமயம் சென்னையில ஹுண்டாய் நிறுவனம் ஈட்டுற லாபம் வெளிநாட்டுக்கு செல்றதால அது நமது ஜிஎன்பியிலிருந்து கழிக்கப்பட்டுடும். சுருக்கமா சொன்னா இந்திய எல்லைக்குள்ள நடக்கிற அனைத்தும் ஜிடிபி, உலகெங்கும் உள்ள இந்தியர்களோட உழைப்பு மட்டும் ஜிஎன்பி. ஆஹா, இந்த எங்கே யார் அப்படிங்கிற ஒப்பீடு ரொம்ப தெளிவா இருக்கு. இது எக்ஸாம்ல எம்சிக்யூஸ் அட்டெண்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இதுதான் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற ட்ரிக். ஆனா உங்களுக்கான அந்த ஆதார குறிப்புகள்ல ஜிடிபியை அளவிடுறதுக்கு ஒரு நீண்ட சூத்திரம் கொடுத்திருக்காங்களே. ஆமா, அந்த ஃபார்முலா C+I+G+X-M, நுகர்வு, முதலீடு, அரசு செலவுகள்னு இத படிக்கும்போது கொஞ்சம் மலைப்பா இருக்கு. இதை எப்படி நடைமுறையில புரிஞ்சுக்கிறது? அந்த சூத்திரத்தை அப்படியே மனப்பாடம் செய்ய வேண்டாம், அதை ஒரு 4 பிரிச்சு சிந்திச்சு பாருங்க. சரி, பிரிச்சு பாப்போம். ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தியை வாங்குறது யாரு? முதல்ல நீங்களும் நானும் கடைகளுக்கு சென்று வாங்குற பொருட்கள். இத நுகர்வு, அதாவது கன்சம்ஷன் சொல்றோம். இதுதான் சி. ஓகே, மக்கள் பண்ற செலவு. ரெண்டாவது, தொழில் முனைவோர்கள் புதிய தொழிற்சாலைகள் கட்டுறதும் இயந்திரங்கள் வாங்குறதும். இது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் ஐ. சரி. மூணாவது, சாலைகள் போடவும் பள்ளிகள் கட்டவும்
அரசு செய்யற செலவுகள், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இது G. ஓகே, அப்ப அந்த எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது? இறுதியா நாம வெளிநாடுகளுக்கு விற்கிற பொருட்கள், அதாவது ஏற்றுமதி X, மற்றும் அவங்க கிட்டேந்து நாம வாங்குற பொருட்கள், அதாவது இறக்குமதி M. ஓ, அதனாலதான் அந்த சூத்திரத்தின் இறுதியில ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிக்கிறாங்க இல்லையா? நெட் எக்ஸ்போர்ட்ஸ். மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. ஏன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் நமது நாட்டுல உற்பத்தியானவை கிடையாது, அதனால அதை கழிக்கிறோம். ஆக்சுவலா இதுதான் கான்செப்ட். நமது நாட்டுல உற்பத்தியானதை மட்டுமே கணக்குல கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறக்குமதியை கழிக்கிறோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். போலாம். இந்த ஜிடிபி மற்றும் ஜிஎன்பில கிராஸ், அதாவது மொத்தம்ங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா உண்மையான பொருளாதாரத்தை அறிய நம்ம நெட், அதாவது நிகரம்ங்கிற வார்த்தைக்கு மாறணும். நிகர உள்நாட்டு உற்பத்தி, அதாவது என்டிபி, மற்றும் நிகர நாட்டு உற்பத்தி, என்என்பி. அப்படிதானே? ஆமா. இதை எப்படி கணக்கிடுறாங்க தெரியுமா? மொத்த மதிப்புல இருந்து தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கழிச்சிடுவாங்க. தேய்மானம், டெப்ரிசியேஷன். இத நான் என் நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். சொல்லுங்க. நான் போன வருஷம் ஒரு புது பைக் வாங்கினேன். இன்னைக்கு அதை விற்க போனா நான் வாங்கிய விலையை விட குறைவாக தான் கேட்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் ஓட்டி அதோட டயர்கள் தேய்ந்திருக்கும், இன்ஜின் பழையதாகிருக்கும். இததான் தேய்மானம்னு சொல்றீங்களா? ஒரு தேசத்துக்கும் இதே லாஜிக் தான் பொருந்துமா? 100% இதே லாஜிக் தான். பொருளாதாரத்துல இத மூலதன நுகர்வு கழிவு, கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை முக்கியம். இப்போ ஒரு நாட்டுல ஒரு வருடத்துல பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு துணிகள் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த துணிகளை நெய்யும் இயந்திரங்கள் ஓடி ஓடி தேய்ந்திருக்கும், அல்லது சில இயந்திரங்கள் பழுதாகிருக்கும். ஆமா, மிஷின் ரிப்பேர் ஆகும். அடுத்த வருஷம் அந்த பழுதான இயந்திரங்களை மாற்றுவதற்கு செலவு செய்யணும். அந்த செலவு புதிய செல்வத்தை உருவாக்காது, இருக்கிறத தக்க வைக்க மட்டுமே உதவும். புரியுது, அது ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு மாதிரி. எக்ஸாக்ட்லி. எனவே உற்பத்தியான மொத்த மதிப்பிலிருந்து இந்த தேய்மானத்தின் மதிப்பை கழிச்சிட்டால்தான் நம்மிடம் மிஞ்சி இருக்கிற உண்மையான நிகர மதிப்பு, அதாவது நெட் வேல்யூ கிடைக்கும். ஓ, அதனாலதான் NDP ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அதே போல NNP ஈக்குவல் டு GNP மைனஸ் தேய்மானம். சரி, தேய்மானத்தை கழிக்கிறோம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா உங்களுடைய இந்த குறிப்புகள்ல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு முரண்பாடு இருக்கு. என்னது அது? காரணி செலவில் NNP, அதாவது NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். இத பத்தி பேசும்போது உண்மையான நாட்டு வருமானத்தை கண்டுபிடிக்க சந்தை விலையிலிருந்து, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மறைமுக வரிகளை கழிச்சிட்டு மானியங்களை, அதாவது சப்சிடிஸ் சேர்க்கணும்னு இருக்கு. ஆமா, இருக்கு. இது எனக்கு சுத்தமா புரியல. ஏன் வரிகளை கழிக்கணும், மானியங்களை கூட்டணும்? இது ரொம்ப சிறந்த கேள்வி. எக்ஸாம்ஸ்ல உங்களை வீழ்த்து வைக்கிற தந்திரமான பாகமும் இதுதான். ஓ, அப்படியா? இது ஒரு தராசு மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. நாம கண்டுபிடிக்க வேண்டியது உண்மையான உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் கொடுக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவுங்கிறத மட்டும்தான். சரி, அது அரசாங்கம் சட்டத்தின் மூலம் செயற்கையா ஏற்றிய விலை. சரியா சொன்னீங்க. அதனால உண்மையான உற்பத்தி மதிப்பை அறிய அந்த வரியை கழிக்கணும். லாஜிக்கா இருக்கு. மறுபுறம் விவசாயிகளுக்கு உரம் வாங்க அரசாங்கம் மானியம் தருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு மூட்டை உரத்தின் உண்மையான உற்பத்தி செலவு 1000 ரூபாயாக இருக்கலாம். சரி. ஆனா அரசாங்கம் 200 ரூபாய் மானியம் கொடுக்கறதால அது சந்தையில 800 ரூபாய்க்கு விற்கப்படுது. புரியுது. சந்தை விலையான 800 ரூபாயை மட்டும் பார்த்தால் அது உழைப்பின் உண்மையான மதிப்பை விட குறைவாக இருக்கு. ஆமா. அது செயற்கையா குறைக்கப்பட்ட விலை. அதனால அந்த 200 ரூபாய் மானியத்தை மீண்டும் கூட்டினால்தான் உண்மையான மதிப்பு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அதான் கான்செப்ட். வரிங்கிறது செயற்கையான ஏற்றம், அதனால கழிக்கிறோம். மானியம்ன்றது செயற்கையான இறக்கம், அதனால கூட்டுகிறோம். இதை விட எளிமையா புரிஞ்சுக்க முடியாதுங்க. அதுதான் பொருளாதார லாஜிக். இப்படி செயற்கையான மாற்றங்களை சரி செய்த பிறகுதான் நமக்கு காரணி செலவில் NNP கிடைக்கும். இதுவே ஒரு நாட்டின் உண்மையான நாட்டு வருமானம், நேஷனல் இன்கம். இப்போ மேக்ரோ அளவிலிருந்து மைக்ரோ அளவுக்கு வருவோம். சரி, வாங்க. நாட்டு வருமானம் எல்லாம் சரி, ஆனா இது ஒரு தனி மனிதனோட பாக்கெட்டை, அதாவது என்னோட பேங்க் அக்கவுண்ட்டை எப்படி வந்தடையுது? இந்த குறிப்புகள்ல தனிநபர் வருமானம், பர்சனல் இன்கம், அப்புறம் செலவிடக்கூடிய வருமானம், டிஸ்போசபிள் இன்கம்னு எல்லாம் பிரிக்கிறாங்களே. இது ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். ஒட்டுமொத்த நாட்டோட வருமானத்துல உங்களோட பங்கு என்ன அப்படிங்கறதுதான் தனிநபர் வருமானம், PI. ஓகே. ஆனா நாட்டு வருமானத்தில் உள்ள எல்லா பணமும் மக்கள் கைக்கு நேரடியா வந்து விடாது. ஏன் வராது? ஏன்னா நிறுவனங்கள் தாங்கள் ஈட்டிய லாபத்துல ஒரு பகுதியை எதிர்கால முதலீட்டிற்காக எடுத்து வச்சுக்குவாங்க. இத பகிரப்படாத கார்ப்பரேட் லாபம்னு சொல்லுவோம். சரி. மேலும்
தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் மாதிரி சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளையும் பிடிச்சுக்குவாங்க. இவை இரண்டையும் நாட்டு வருமானத்துல இருந்து கழிச்சுடணும். அதாவது என் ஆஃபர் லெட்டர்ல ஒரு பெரிய தொகை இருக்கும், ஆனா பல பிடித்தங்கள் போக என் கைக்கு குறைவான தொகை வருமே, அது போலவா? ரொம்ப கரெக்டான உதாரணம். ஆனா ஒரு நிமிஷம், இதோட மாற்று செலுத்துதல்கள், அதாவது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கறத ஏன் கூட்டுறாங்க? அதென்ன மாற்று செலுத்துதல்கள்? இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். அரசாங்கம் முதியோருக்கு வழங்குற ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, வேலையின்மை உதவித்தொகை, இதெல்லாம் பாருங்க. பார்த்தாச்சு. இந்த பணத்தை பெறுவதற்கு அவங்க அந்த வருடம் எந்த ஒரு புதிய பொருளையும் உற்பத்தி செய்யல, எந்த உழைப்பையும் கொடுக்கல. அரசாங்கம் வெறுமனே பணத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துது. ஆமா, இலவசமா வழங்கப்படுற பணம் அது. அப்படி என்றால் ஒரு புதிய பொருளும் உற்பத்தி ஆகலைன்னா இது நாட்டு வருமானத்துல சேராது இல்லையா? மிக துல்லியமான சிந்தனை. இது நாட்டு வருமானத்துல சேராது, ஆனா தனிநபரோட கைக்கு சென்று சேர்றதால இது தனிநபர் வருமானத்துல, அதாவது பிபிஎல்ல சேர்ந்து கொள்ளும். ஓ, ட்ரிக் இங்கதான் இருக்கா? ஆமா, தேர்வுகள்ல இதை வச்சு தான் குழப்புவாங்க. மாற்று செலுத்துதல்கள் பிபிஐல வரும், ஆனா நாட்டு வருமானத்துல வராது அப்படிங்கறத கவனமா நினைவில் வச்சுக்கோங்க. அருமையான விளக்கம். சரி, இப்போ என் கைக்கு வந்துவிட்ட இங்க தனிநபர் வருமானம் முழுவதையும் நான் செலவு செய்ய முடியுமா? முடியாது. அங்கதான் அரசாங்கம் வருமான வரி, இன்கம் டாக்ஸ்ங்கிற நேர்முக வரியுடன் நிக்கும். அடப்பாவுமே, அங்கேயுமா? ஆமா, உங்களுடைய பிஐஐல வருமான வரியை கழிச்சிட்டா மீதம் இருப்பது தான் செலவிடக்கூடிய வருமானம், டிஸ்போசபிள் இன்கம், டிஐ. இதுதான் நீங்க உண்மையாக செலவு செய்ய அல்லது சேமிக்கக்கூடிய பணம். இந்த இடத்துல தான் தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம்ங்கிற கான்செப்ட் வருதல்லவா? ஆமா, ஒட்டுமொத்த நாட்டு வருமானத்தை நாட்டோட மக்கள் தொகையால் வகுத்தா ஒரு நபருக்கு சராசரியா எவ்வளவு கிடைக்கும்னு தெரிஞ்சிடும். கரெக்ட். ஆனா இதுல உண்மை வருமானம், ரியல் இன்கம்னு ஒன்ன குறிப்பிட்டிருக்காங்களே, பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை சரி செய்ய ஜிடிபி குறைப்பான், ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிற கருவி பயன்படுதுங்கிறாங்களே, அது எப்படி வேலை செய்யுது? இத ஒரு மாய கண்ணாடி, அதாவது ஃபன் ஹவுஸ் மிரர் உருவகத்தோட புரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிய மளிகை பொருட்களின் அளவும் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்குற அளவும் ஒண்ணா? நிச்சயமா கிடையாது, ரொம்ப குறைவு. விலைகள் உயர்ந்துருச்சே, அதான் பணவீக்கம். இப்போ ஒரு நாட்டோட ஜிடிபி போன வருஷம் 100 கோடியா இருந்து இந்த வருஷம் 120 கோடியா உயர்ந்திருக்குன்னு வச்சுக்குவோம். சரி, இது உண்மையான வளர்ச்சியா அல்லது பொருட்களோட விலை உயர்ந்ததால வந்த மாயாவா? ஓ, உற்பத்தியான பொருட்களின் எண்ணிக்கை அதே 100ஆகவே இருந்து அதோட விலை மட்டும் உயர்ந்திருந்தா அது வெறும் மாயதான், வளர்ச்சி கிடையாது. சரியா சொன்னீங்க. அதனால வெறும் பண மதிப்புல, நாமினல் இன்கம்ல மட்டும் வளர்ச்சியா பார்க்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் விலைய அடிப்படை ஆண்டாக, பேஸ் இயரா வச்சு விலைவாசி உயர்வை நீக்கிட்டு பார்க்கணும். ஓகே, அதுதான் உண்மை வருமானம், ரியல் இன்கம். அந்த பணவீக்கத்தின் தாக்கத்தை அளவிட பயன்படும் கருவிதான் ஜிடிபி குறைப்பான். சரிங்க. இவ்ளோ விஷயங்களை அரசு எப்படி உட்கார்ந்து கணக்கிடுது? கணக்கிடும் 3 முறைகள், அதாவது உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறைன்னு ஆதாரங்கள்ல இருக்கு. ஆமா, 3 மெத்தட்ஸ். எப்படி சாத்தியம்? யாரோ ஒருவர் ஒரு பொருளை வாங்குறார், யாரோ விக்கிறார், இது எப்படிங்க கணக்கிட முடியும்? இதை ஒரு சுழற்சி வரைபடம், சர்க்குலர் ஃப்ளோ மூலம் கற்பனை செய்யுங்க. நீங்க ஒரு கடைக்கு சென்று 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்குறீங்க. ஓகே. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு செலவு, எக்ஸ்பெண்டிச்சர். கடைக்காரருக்கு அது வருமானம், இன்கம். புரியுது. அதே 1000 ரூபாய் மதிப்புள்ள சட்டை அது தொழிற்சாலையின் உற்பத்தி, ப்ராடக்ட். வாவ். எனவே ஒரு நாட்டோட பொருளாதாரத்துல இந்த மூன்றும் ஒரு முக்கோணத்தின் 3 முனைகள் போல சுழந்து கொண்டே இருக்கும். நீங்க எந்த பக்கமிருந்து கணக்கிட்டாலும் விடை ஒன்னாகவே வரும். இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா உற்பத்தி முறையில, ப்ராடக்ட் மெத்தட்ல கணக்கிடும்போது இருமுறை கணக்கிடுதல், அதாவது டபுள் கவுண்டிங்கிற மிகப்பெரிய பிழை ஏற்படும் சொல்றாங்களே, அது எப்படி நடக்கும்? நீங்க வாங்கிய அந்த சட்டை உதாரணத்தை எடுத்துக்குவோம். ஒரு விவசாயி 100 ரூபாய்க்கு பருத்தி விளைவிக்கிறார். சரி. அதை வாங்கும் நூல் ஆலை நூலாக மாற்றி 200 ரூபாய்க்கு விற்கிறது. ஓகே. அதை வாங்கும் துணி ஆலை துணியாக நெய்து 400 ரூபாய்க்கு விற்கிறது. கடைசியாக தையலாலை அதை சட்டையாக மாற்றி உங்களுக்கு 800 ரூபாய்க்கு விற்கிறது. சரி. இப்போ ஒரு அரசாங்க அதிகாரி விவசாயி, நூலாலை, துணியாலை, தையலாலை என அனைவரின் விற்பனையையும் கூட்டினால் என்ன ஆகும்? ஓ, 100 + 200 + 400 + 800 1500 ரூபாய்னு வரும்.
ஆமா. ஆனா சட்டையோட விலையே 800 ரூபாய் தான். 1500 ரூபாய்னு கணக்கு காட்டினா ஒரே பருத்தியோட மதிப்பு 4 முறை கணக்குல வந்துடுச்சே. இது மாபெரும் பிழையாயிருச்சே. இதை தவிர்க்கத்தான் பொருளாதாரத்துல மதிப்பு கூடுதல் முறை வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒவ்வொரு நிலையிலும் புதிதாக எவ்வளவு மதிப்பு சேர்க்கப்பட்டதுங்கிறத மட்டுமே கணக்கிடுவாங்க. பருத்தியின் மதிப்பு 100, ஓகே. நூலாலை சேர்த்த மதிப்பு 100. ஏன்னா 200லிருந்து 100 கழிச்சா 100. கரெக்ட். துணியாலை சேர்த்த மதிப்பு 200, தையலாலை சேர்த்த மதிப்பு 400. இப்போ இந்த கூடுதல் மதிப்புகளை, அதாவது 100 + 100 + 200 + 400 இத மட்டும் கூட்டினால் சரியான விடையான 800 ரூபாய் வந்துடும். எக்ஸாக்ட்லி. வாவ்! ஒவ்வொரு அடியிலும் நடந்த உழைப்பை மட்டும் அளவிடுவது எவ்வளவு அறிவார்ந்த செயல். ஆமா, அதுதான் எகனாமிக்ஸ். வருமான முறைங்கிறது அனைவரின் சம்பளம், வாடகை, வட்டி, லாபம் ஆகியவற்றை கூட்டுவது. செலவு முறைங்கிறது அனைவரின் நுகர்வு மற்றும் முதலீட்டை கூட்டுவது. சரியா சொன்னீங்க. சரி, இந்த 3 முறைகள்லயும் நான் ஒரு பழைய பைக்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா அது கணக்குல வருமா? நான் பணம் கொடுக்கறேனே. வராது. அதுவும் தேர்வுகளுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு. ஏன் வராது? பழைய பொருட்கள் வாங்குவது, பங்குச் சந்தையில பங்குகளை ஷேர்ஸ வாங்குவது ஆகியவை நாட்டு வருமானத்துல சேராது. ஏன்னா அங்கு பணம் கைமாறுகிறதே தவிர புதிதா எந்த ஒரு பொருளும் உற்பத்தியாகல. ஒரு நாட்டோட வருமானம்ங்கிறது புதிய உற்பத்தியை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. இது முற்றிலும் லாஜிக்கா இருக்கு. ஆனா இவ்வளவு அறிவியல் பூர்வமான அளவீடுகள் இருந்தும் இந்த அமைப்புல சில மிகப்பெரிய ஓட்டைகள் இருக்குன்னு உங்களோட குறிப்புகள்ல உள்ள ரியாலிட்டி செக் பகுதி சொல்லுது. ஆமா, பல ஓட்டைகள் இருக்கு. குறிப்பா பணம் செலுத்தப்படாத சேவைகள், அன்பெய்ட் சர்வீசஸ். இத நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆமா, அது இந்த அமைப்போட மிகப்பெரிய கட்டமைப்பு பிழை, ஸ்ட்ரக்சரல் ஃப்ளான்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரை வீடுகள்ல பெண்கள் செய்யற சமையல், குழந்தைகளை வளர்த்தல், முதியோரை பராமரித்தல் போன்ற மாபெரும் உழைப்பை கணக்கிட்டு பாருங்க. அவங்க 24 மணி நேரமும் விடுமுறையின்றி உழைக்கிறாங்க. உண்மைதான். ஆனா அது அன்பு மற்றும் பாசத்தின் அடிப்படையில செய்யப்படுறதால சந்தையில அதுக்கு விலை இல்லைன்னு கூறி அதை ஜிடிபியில சேர்ப்பதே இல்ல. இது நம்ப முடியாத ஒண்ணு. அதே வேலைய ஒரு நர்ஸோ அல்லது ஒரு ஷெஃபோ செஞ்சா அது ஜிடிபில சேரும். கண்டிப்பா சேரும். ஆனா நம்ம வீடுகள்ல உள்ள பெண்கள் செய்யும்போது அதுக்கு பொருளாதார ரீதியா 0 மதிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முரண்பாடு. அது ஒரு கசப்பான உண்மை. வேற என்னென்ன விஷயங்களை இந்த எக்ஸ்ரே இயந்திரம் தவறு விடுது? கருப்பு பணம், பிளாக் மணி மற்றும் சட்டவிரோத வருமானம். கணக்குல காட்டப்படாத கோடிக்கணக்கான ரூபாய் பணப்பரிமாற்றங்கள் இந்த ஜிடிபி கணக்கீட்டுக்குள்ள வருவதே இல்ல. ஓ, அண்டர் கிரவுண்ட் எக்கானமி. ஆமா, சூதாட்டம், கடத்தல் போன்றவற்றால் ஈட்டப்படும் பணமும் இதுல வராது. சொந்த நுகர்வுக்காக விவசாயிகள் உற்பத்தி செய்து சந்தைக்கு வராத தானியங்களையும் துல்லியமா கணக்கிட முடியாது. இதுவும் ஒரு பெரிய சிக்கல் தான். புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் உள்ள இத்தகைய நடைமுறை சிக்கல்களால தான் இந்தியாவோட ஜிடிபி மதிப்புல நிறைய முரண்பாடுகள் காணப்படுது. இந்த குறிப்புகளோட கடைசி பகுதியை நான் பார்க்கறேன். சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன். ஒரு நாட்டோட ஜிடிபி உயர்ந்து கொண்டே போனா அங்குள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? அதுதான் நாம நம்ப வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய மாயை. அப்படியா? ஆமா, ஒரு நாடு அதிகமான ஆயுதங்களை தயாரித்தால் ஜிடிபி உயரும். ஒரு தொழிற்சாலை சுற்றியுள்ள நதிகளை எல்லாம் மசுப்படுத்திவிட்டு இரவும் பகலும் இயங்கினால் ஜிடிபி உயரும். கரெக்ட். அடர்ந்த காடுகளை அழித்துவிட்டு கான்கிரீட் கட்டிடங்களை கட்டினால் ஜிடிபி எகுரும். ஆனா அத வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. நாம நம்மளுடைய தேசிய செல்வத்தை, நேஷனல் வெல்த் அழித்துவிட்டு அதையே வருமானம்னு தவறாக கணக்க காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கான செலவு, என்விரான்மெண்டல் காஸ்ட நம்ம கழிப்பதே இல்லையே. மிக சரியான புரிதல். அதனாலதான் நவீன பொருளாதார நிபுணர்கள் PQLI, அதாவது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு போன்ற மாற்று அளவுகோல்களை முன்வைக்கிறாங்க. ஓ, வெறும் பணத்தை மட்டும் பார்க்காம. ஆமா, வெறும் காகித பணத்தை மட்டும் அளவிடாம மக்களோட ஆயுட்காலம், கல்வி அறிவு, அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை அளவிடணும்னு சொல்றாங்க. நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு என அனைத்தையும் உள்ளடக்கிய சமூக கணக்கீடு, சோஷியல் அக்கவுண்டிங் முறையில திட்டங்களை தீட்டணும். ரொம்ப அருமையான பார்வை. வெறும் எண்களை தாண்டி மக்களோட உண்மையான நல்வாழ்வை சிந்திக்கும் இடத்துல தான்
பொருளாதாரம் முழுமையடையுது. இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் அறிவு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் உள்ள புவியியல் மற்றும் குடிமகன் அடிப்படையிலான வேறுபாடு, இயந்திரங்களின் தேய்மானம், வரி மற்றும் மானியங்களுக்கு பின்னாலுள்ள லாஜிக். எல்லாமே பார்த்தோம். மாற்று செலுத்துதல்கள் ஏன் கணக்குல வராதுங்கிற சூட்சுமம் மற்றும் கணக்கிடும் முறைகள்ல உள்ள இரட்டை பதிவு பிழைகளை எப்படி தவிர்ப்பதுங்கிறது வரை அனைத்தையும் விரிவா அலசிட்டோம். ஆமா, எண்களுக்கு பின்னாலுள்ள மனித உழைப்பையும் அதுல விடுபட்டு போன சமூக யதார்த்தங்களையும் நம்ம ஆழமாக புரிஞ்சிருக்கிறோம். இந்த பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான இன்றைய இறுதி சிந்தனை இதுதான். அடுத்த முறை செய்திகள்ல நமது நாட்டின் ஜிடிபி பல ட்ரில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதுன்னு கேட்கும்போது, அது உங்கள் பாக்கெட்டில் உள்ள செலவிடக்கூடிய வருமானம், அதாவது டிஸ்போசபிள் இன்கமை உயர்த்தி உள்ளதா அல்லது அது வெறும் காகித வளர்ச்சியான உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. கண்டிப்பா கேட்கணும். BQLI போன்ற சமூக நலக் குறியீடுகள் ஏன் பிரதான செய்திகள்ல அடிபடுவதில்லைன்னு சிந்திச்சு பாருங்க. மேலும் உங்களின் UPSC அல்லது TNPSC தேர்வுகளுக்காக பொருளாதாரம் போன்ற பாடங்களை இன்னும் ஆழமாக படிக்க, வெறும் மனப்பாடம் செய்யாம 3D அனிமேஷன் மற்றும் வரைபடங்கள் மூலம் மிக எளிதாக புரிந்து கொள்ள AbleLearn X 3D தளத்தை பயன்படுத்துங்க. அவர்களது யூடியூப் சேனல் AbleLearn X 3D மற்றும் டெலிகிராம் குரூப்ல இணைந்து உங்கள் தேர்வு பயணத்தை வெற்றியடைய செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.